கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா குமாரபுரம் அருகில் இருக்கிற இந்த ஏதேன் நகரில் அப்போஸ்தலர் பாஸ்டர் சிரேஷ்டன் அவர்கள் ஏதேன் சபையின் ஸ்தாபகரும் நாசரேத் நீதி என்னும் பத்திரிகையின் ஆசிரியருமாய் இருந்த அவருடைய ஊழியம் அவர்களுக்கு பின் 17 வருடங்களாக அந்த சபையை தேவனுடைய பலனால் எடுத்து நடத்தி வருகிற பாஸ்டர் ஜெபஷீபா ஜென்னிங்ஸ் அவர்களுடைய அனுபவ சாட்சியை நம்ம பார்க்குறோம். பிரைஸ் லார்ட் அக்கா. பிரைஸ் லார்ட் அம்மா. பிரைஸ் லார்ட் அக்கா. அக்கா, நீங்கள் உங்களுடைய சின்ன வயசில் கர்த்தர் உங்களை எந்த இடத்துல வளர்த்து கொண்டு வந்தாங்க? அதாவது உபத்திரவத்தின் குகையிலே நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லி ஆண்டவர் தெரிந்தெடுத்து இந்த இடத்துல ஊழியம் செய்ய வைத்துட்டு இருக்கிற அந்த ஆண்டவர் உங்களை நீங்கள் எந்த இடத்துல பிறந்தீங்க? உங்களுடைய பிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லலாமாக்கா? நான் பிறந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேல்புறம் என்று சொல்கிற ஊரில் நான் பிறந்தேன். என்னுடைய தகப்பனாருடைய பேர் ரெவரண்ட் சி சைமன். அவங்க தாயாருடைய பேர் ரெபேக்கல் சைமன். அவங்களுக்கு ஆண்டவர் தானமாக 3 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். மூத்த மகள் 1, நான் 2வது மகள், 3வதாக ஒரு சகோதரனை கர்த்தர் கொடுத்துருக்குறேன். ஆண்டோடைய கிருபையினால் கர்த்தர் ஆரம்பம் முதலே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழவும் எங்களுடைய பெற்றோர் ஒரு போதக ஊழியத்தை செய்யவும் அவங்களுக்கு கிருபை கொடுத்தார். என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் சொல்வேன் என்றால், என்னுடைய 4.5 வயது இருக்கிற காலகட்டத்தில் சிறு வயதில் இருக்கும்போதே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் பயங்கரமான கொப்பளங்கள். இந்த கொப்பளம் வந்த சூழ்நிலையில் என்னுடைய பெற்றோர் இதற்காக கடும் பிரயாசம் எடுத்தாங்க. எப்படியாவது பிள்ளையை பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக ரொம்ப பிரயாசங்களை எடுத்தாங்க. ஆனால் என்னுடைய நிலைமை மிகவும் மோசமான நிலைமையில் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப மரண தருவாயில் நான் போயிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய பெற்றோர் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, அவங்க ஒரு இரும்பு பெட்டியை வாங்கி வைத்து அவங்க என்ன செய்தாங்கன்னா, அப்போது அவங்க பெங்களூரில் அவங்க ஊழியத்தை செய்துட்டு இருந்தாங்க. அந்த ஊழியத்தை செய்துட்டு இருந்தனால அந்நிய தேசத்தில் அடக்கம் பண்ண வேண்டாம், சொந்த ஊருக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணணும் என்பதுக்காக தான் அடக்கம் பண்ணுறதுக்கு பெட்டியும் வாங்கி வச்சுட்டு அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணாங்க. இப்படி இந்த பிள்ளைய ஆண்டவனே தர்றது உங்களுக்கு சித்தமான சுகத்தோடு தாங்க, இல்லைன்னா உங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போது ஆண்டவர் என்ன செய்தார்னா, ஜபத்தை கேட்ட கர்த்தர் எனக்கு சுகத்தை தந்தார். ஆனால் சுகம் தந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் என்னென்னா, என்னுடைய மூளை பாதிக்கப்பட்டுச்சு. அந்த பலவீனத்தினால என்னுடைய சரீரம் எல்லாம் ஒரு கருப்படைந்த நிலைமையில் சரீரம் எல்லாம் அந்த புண்காயங்கள் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் என்னுடைய படிப்பு ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில் நான் காணப்பட்டேன். என்னுடைய 5வது வகுப்பு படிக்கிறது வரையிலும் என்னால் எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை, படிக்க முடியலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் ரொம்ப தள்ளப்பட்டேன். நல்லா பிரயாசப்பட்டாங்க எப்படியாவது படிக்க வைக்கணும். ஏன்னா எங்களுடைய சகோதரி அவங்கெல்லாம் நல்லா படிப்பாங்க. அது மத்தியில் நான் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு பெற்றோருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 5வது வகுப்பு படித்துட்டு இருக்கும்போது என்னுடைய மேக்ஸ் எடுத்த சார் என்ன செய்தாங்கன்னா, ஃபெயில் ஆனவங்களுடைய பேப்பரை கொண்டு கொடுத்தாங்க. கொடுக்கும்போது ஃபெயில் ஆனவங்களுடைய பேப்பர் கொடுக்கும்போது ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அடி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் எனக்கு டேன் வரும்போது அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், 3 அடி பலமாக கொடுத்தாங்க. அவங்க என்ன நேசித்தாங்களா என்னன்னு தெரியல. 3 அடி கொடுத்தோடனே எனக்கு கொஞ்சம் அவமானமும் ஒரு கொடுத்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இதனால் நான் என்ன செய்தேன் அப்படின்னா, ஒரு நாளும் நான் அழுத ஒரு சுபாவத்தோடு நான் போனதில்லை. ஃபெயில் ஆனால் கூட ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போவேன். ஆனால் அன்னைக்கு எனக்கு அதனால் தாங்கிட முடியலை. ரொம்ப அழுது கொண்டு வீட்டுக்கு போனேன். தாயார் பார்த்தாங்க, நீ ஏன் இவ்வளோ அழுதுட்டு வர்ற, என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே, இப்படி சார் என்ன அடிச்சிட்டாங்க. உடனே அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. உடனே அம்மா என்ன செய்தாங்கன்னா, எனக்கு 3 நாள் சாப்பாடு தராமல் பட்டினி போட்டு ப்ரேயர் பண்ண வச்சுட்டாங்க. ப்ரேயர் பண்ண உடனே அந்த 3 நாட்களில் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தந்தார்.
அதுலேருந்து எனக்கு அந்த படிக்க முடியாத அந்த நிலைமை மாறி படிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நான் படிக்க ஆரம்பித்தேன், நல்ல மார்க் வாங்க ஆரம்பித்தேன். மற்றவங்களுக்கு நான் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்னை படிக்க வச்சேன், சொல்லி கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் என்னை படிக்க வச்சேன். அது மட்டும் இல்லை, நல்ல மதிப்பெண்ணில் ஆண்டவர் பெற வச்சேன். அது மட்டும் 12th முடித்த உடனே பிஏ செக்குலர் காலேஜில் 3 வருஷம் படிக்கவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய மேன்மையாக நான் கருதுகிறேன். அற்புதமா, அதிசயமா ஜீவனை தந்து ஆண்டவர் நடத்தி இருக்கிறாரு. அது ஒரு பெரிய சரி, அப்படி நடத்தி வந்த அந்த ஆண்டவர் நடத்துறதில்ல, நீங்க எப்படி ஆண்டவருடைய அழைப்பை அறிஞ்சீங்க? எப்படி நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்க? அது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் வே இருக்கும் இல்லையா? ஆமாம், அது என்னுடைய காலேஜ் முடிக்கிற அந்த சூழ்நிலை வரும்போது எனக்குள்ளால ஒரு குழப்பம். ஊழியம் செய்யவா இல்லை வேலை செய்யணுமா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்துச்சு. அப்போது அப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் என்னிடத்துல கேட்டாங்க, நீ முழு நேரம் ஊழியத்துக்கு போறியா இல்லை பாதி நேரம் ஊழியத்துக்கு போறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது நான் சொன்னேன், நான் வேலை செய்துட்டு நான் ஊழியம் செய்கிறேன். ஏன்னா என்னுடைய அப்பா அம்மா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஊழியன்னா அவ்வளோ ஒரு வெறுப்பாக இருந்துச்சு. அதனால் முழு நேரம் ஊழியத்துக்காக என்ன அர்ப்பணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. வேலை செய்து அது ஒரு ஊழியத்தில் ஒரு உதவியாக நம்ம இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்குள்ளார ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கிற நேரத்தில் தான் ஒரு மீட்டிங்க்கு நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அது மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு கூட்டம். அது நான் பின் பகுதியில் நான் உட்கார்ந்துருந்தேன். அதில் லாசர்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதரிசி, அவங்க வந்து கடைசியில் அந்த ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க சொன்னாங்க, பின்னால் ஒரு ஷீபான்னு சொல்கிற ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். இன்றைக்கி நீ ஒப்பு கொடுத்தான்னா உனக்கு ஒன்று நான் பெரிய காரியங்களை செய்வேன், ஒப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னுடைய மனசுக்குள்ளால் நான் நினச்சேன், நிறைய ஷீபாக்கள் இருக்காங்க, நான் மட்டுமா ஷீபா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் நான் நினச்சிட்டு கை உயர்த்தவோ ஒப்பு கொடுக்கவோ நான் செய்யலை. 2வது முறையும் இதே போல் பேரை கூப்பிட்டு சொன்னாங்க, அப்போவும் நான் ஒப்பு கொடுக்கலை. 3ஆம் முறை ரொம்ப அதிகாரத்தோடு சொன்னாங்க, நீ இன்னைக்கு ஒப்பு கொடுக்கல அப்படின்னா உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே சந்தேகத்தோடு தான் கையை உயர்த்து ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்துட்டோம், நான் அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டு சந்தேகத்தோடு நிற்கிறேன். எத்தனை பேர் இருப்பாங்க, நான் மட்டும்தான் ஷீபாவா, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நான் மட்டும் ஷீபாவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த அந்த சர்ச்சில் உள்ள அந்த பாஸ்டரம்மா ஓடி வந்து சொன்னாங்க, ஷிபா வேறு யாரும் ஷீபா இல்லை, நீ தான் ஷீபா, ஆண்ட சமூகத்தில் நீ ஒப்பு கொடுத்துரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்னால் அந்த சந்தேகத்தோடு இருக்க முடியலை. நான் முழுவதுமாக ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்து 1 மாதம் ஆகிற நேரத்தில் சில காரியங்களை கர்த்தர் வாழ்க்கை மாற்றத்தை தந்தார். ஸோ ஆண்டவர் பேரை சொல்லி ஊழியத்துக்கு தான் வரணும், ஆண்டவர் ஊழியத்துக்கு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத கரெக்டாக தெளிவுபடுத்தினார். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் மேரேஜ் எப்படி வந்தது? அதாவது திருமணம் அப்படிங்கும்போது தேவ திட்டம் இதுதான் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? எப்படி நடந்தது? இந்த வார்த்தை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னுடைய பெற்றோர் வந்து திருமணத்துக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படி முயற்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது நானும் ஆண்ட சமத்தில் ஜெபம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் மாத்திரம் நடக்கட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது ஒரு நாள் திடீர்னு காலையில் நான் எழும்பும்போது என் வாயில் இப்படி சொல்லிட்டு நான் எழும்புகிறேன், பையனை பார்க்கணுன்னா நீங்கள் பாளையங்கோட்டையில் போய் பாருங்கள் அப்படின்னு. அது வந்து ஒரு மொட்டை கொட்டையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படின்னா அதுக்கு தலைப்பும் இல்லை, அதுக்கு ஒரு வால் இல்லை, புரிய முடியாத ஒரு நிலைமையில் அப்படி இருந்துச்சு. ஆனால் அது வந்து எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. அது வார்த்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுந்த மாதிரி இருந்து. அப்போது நான் என்ன செய்தேன்னா என்னோடய தாயார் இடத்துல போய் காலையில் சொன்னோன்னே தாயார் வந்து என்ன செய்தாங்கன்னா பரியாசம் பண்ணாங்க, பாளையங்கோட்டையில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை யோசிக்கல, அப்படியே நான் விட்டுட்டேன். 1 மாதம் முடிகிற அந்த சூழ்நிலையில் என்னுடைய மாமா பாஸ்டர் ஸ்ரேஷ்டன் அவங்க வந்து என்னை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நான் இந்த வீட்டில் கால் வச்சுட்டேன், இனி நான் பின்னால் வர விரும்பலை, தேவத்திட்டம் அதுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க போகும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, பையனை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் பாளையங்கோட்டையில் போய் பாருங்கள். இந்த வார்த்தை எனக்கு காதில் தோணிச்சோன்னே எனக்கு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. இந்த வார்த்தை தானே நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னோன்னே
நான் தேவ சித்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதிப்படுத்தினேன். வேறு யார்ட்டும் சொல்லலை, நான் அதை உறுதிப்படுத்தினா ஆண்டவர் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். ரொம்ப நல்லது. ஆண்டவர் வந்து தன்னுடைய திட்டத்தை கன்ஃபார்ம் பண்ணாங்க. திருப்பி கன்ஃபார்ம் பண்ணி சரியான விதத்தில் உங்களுக்கு மேரேஜ் பாஸ்டர் ஜென்னிங்ஸ் அவங்களோட நடக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த மேரேஜுக்கு பிறகு பாஸ்டர் ஜென்னிங்ஸ் அவங்களோட கொஞ்ச காலம் ஆண்டவர் ஊழியத்தில் வச்சிருப்பாருல்ல, அந்த ஊழிய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? ஊழியம் திருமணம் முடிஞ்ச உடனே அவங்க வந்து திருமணம் ஆகிற அந்த நேரத்தில் பாளையங்கோட்டையில் பாஸ்டர் ராஜேந்திரன் அவங்களுடைய வேதாகம கல்லூரியில் அவங்க 3வது வருஷம் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ படிச்சுட்டு இருந்ததுனால நாங்கள் குடும்பமாக ஒரு வாடகை வீட்டில் நாங்கள் ஒரு 4 வருஷம் அங்கேயே இருந்தோம். நாங்கள் 2 பேரும் அவங்க படித்து முடித்த பிறகு அவங்களுக்கு ஊழியத்தில் உதவியாகவும் அப்படி இருந்தோம். அப்படி 4வது வருஷம் ஆகுற நேரத்தில் எங்களுக்கு கல்லடுக்குறிச்சின்னு சொல்கிற ஒரு இடத்துல ஒரு சபை நடத்துகிற ஒரு அசிஸ்டண்டாக திருநெல்வேலி மாவட்டம் அனுப்புனாங்க. அப்படி அனுப்புகிற நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்களுக்கு அந்த சபையை நடத்தக்கூடிய ஒரு உற்சாகமோ அதனுடைய ஒரு பக்குவமோ அந்த ஒரு வருஷத்துக்குள்ளால அவங்களுக்கு கிடைச்சு ஆராதனை நடத்த பிரசங்கம் பண்ண அவங்களுக்கு அது ஒரு உற்சாகம் கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஊழியம் செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன செய்தாங்கன்னா, தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு ஏக்கம் அவங்களுக்கு வந்துச்சு. அப்போ எம்டி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பெங்களூர்ல சதனேஷா பைபிள் காலேஜில் படிக்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுத்து அங்கே போய் படிக்கவும் உதவி செய்தார். 1 வருஷம் நல்லா படித்தாங்க. 1 வருஷம் முடித்த பிறகு அவங்களால தொடர்ந்து என்ன செய்ய முடியலை, படிக்க முடியலை. இதனால் அவங்க என்ன செய்தாங்கன்னா, திரும்ப இங்கே வந்து 1 வருஷம் அங்கே கூட ஊழியமாக சேர்ந்து செய்கிறதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். அது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு. அது அவங்க செய்த ஒரு அனுபவம் என்னன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க வாய் திறக்காதவன் வாய் திறந்துட்டான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நல்ல ஒரு உற்சாகமா அந்த ஊழியத்தை ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. நல்லா செய்துட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில என்ன இல்லைன்னா, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு. ஏறக்குறைய 5 வருஷம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ அந்த 5 வருஷத்துலையும் என்னுடைய வாழ்க்கை நான் சொல்வேன்னா ஒரு அவமானம், இந்த இன்னும் சொல்ல போனால் ரொம்ப அலைச்சல், கண்ணீரின் பாதை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, அப்படி ரொம்ப வேதனையோட ஒவ்வொரு நாட்களும் நான் கழித்த அனுபவம், சர்வத்திலும் சரியான ஒரு சுகம் இல்லாத ஒரு அனுபவம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. இப்படி இருந்ததுனால என்னோட வாழ்க்கையில் நான் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன். அந்த விஷயத்தில் இனி நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமோ அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஆனால் நான் உண்மையாக நான் சொல்வேன்னா, என்னுடைய கணவனார் அவங்க வந்து கடைசியாக 21 நாட்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து அவங்க ஜெபம் பண்ணாங்க. உபாசத்தோட ஜெபம் பண்ணாங்க. நானும் என்னால் முடிந்த மட்டும் அவங்களுக்கு கூட இருந்து ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிந்த அந்த அடுத்த மாதத்திலே கர்த்தர் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். கர்த்தர் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தைய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். அது எங்களுடைய குடும்பத்துக்கு எல்லாருக்கும் அது ஒரு சந்தோஷமா அமைஞ்சது. கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதம். அது ஒரு பெரிய அந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு 5 வருஷம் காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. அது ஒரு பெஸ்டா இருந்துச்சு. ஸோ ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிச்சுட்டு வந்து ஒரு சீரா அழகான ஒரு ஊழிய குடும்பத்துல இருந்து வாழ்ந்துட்டே இருந்த உங்களுக்கு திடீர்னு ஊழியத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வர்றதுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இல்லைன்னா ஒரு வித்தியாசமான அனுபவமா, ஒரு ஹார்ட் பிரேக்கிங் இன்சிடெண்டா இருந்தது என்னது? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பிள்ளை குழந்தை பெற்ற உடனே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். பல வருஷமா கிடைக்காம கிடைச்ச ஒரு அனுபவம், அது ஜீவ விருட்சம் போல இருக்குன்னு சொன்னது போல அது ஒரு பெரிய சந்தோஷம். ரொம்ப எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. என்னுடைய பெற்றோர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை 2.5 மாதம் ஆகும்போது என்னுடைய பெற்றோர் என்ன செய்தாங்கன்னா, புருஷன் வீட்டில் கொண்டு விடணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தோடனே 2.5 மாதம் ஆகும்போது 2003ஆவது வருஷம் டிசம்பர் 29ஆம் தேதி என்னை எங்கள் புருஷனுடைய வீட்டில் கொண்டு வந்து அந்த மாதத்தோட எண்டில் கொண்டு வந்து விட்டாங்க. இப்போ 2004ஆவது வருஷம் அந்த முதல் தேதியில் அந்த 12 மணி ஆரம்பிக்கிற நேரத்தில் வந்து ஒரு 3 நாளைக்குள்ளால இங்கே வந்து என்ன செய்தாங்கன்னா, என்னுடைய மாமா வந்து என்ன செய்தாங்கன்னா, அந்த பிள்ளைய
பிரதிஷ்டை பண்றாங்க. புது வருட ஆராதனையில முதல் ப்ரிஃபரன்ஸ் அந்த பிரதிஷ்டை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போ கொடுக்கும்போது அவங்க என்ன செய்தாங்கன்னா அவங்களுடைய தாத்தா பேரும் அப்பா பேரும் சேர்த்து தான் அவனுக்கு ஜென்ஸ்டன் பேர் போட்டிருந்தாங்க. அப்போ பேரை போட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க பேரையும் சேர்த்து அவங்க போட்டிருந்தாங்க. அப்போ போட்டுட்டு சொன்னாங்க நீங்க ஸ்ரேஷ்டனும் கூப்பிட்டுடலாம், ஜென்னிங்ஸும் கூப்பிட்டுடலாம், ஜென்ஸ்டனும் கூப்பிட்டுடலாம், எப்படி வேணாலும் நீங்க கூப்பிட்டுருங்க, ஆனா என்னுடைய ஸ்தானத்துல இவன் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணி என் கையில கொடுத்துட்டாங்க. பாஸ்டருக்கு பிறகு அவர் தான் பையன் தான், சின்ன பையன் தான் ஊழியம் செய்யற மாதிரி சொல்லிட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க அப்பா பக்கத்துல தான் இருந்தாங்க, ஆனா அதை முக்கியப்படுத்தல அவங்க. இத சொல்லி முடிச்சுட்டு என் கையில கொடுத்த உடனே நான் பிள்ளைய என்ன செய்தாங்க கொண்டு உட்கார போறதுக்கு முன்னால திடீர்னு அவங்க வாய்நாள்னு சொன்ன ஒரு வார்த்தை, என் பேரனை குறித்து நான் சொல்வேன்னா அவன் ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரனா வருவான், வருங்காலத்துல ஒரு ஊழியக்காரன், தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த வார்த்தையை சொன்னாங்க. இந்த வார்த்தை வந்து என்னுடைய இருதயத்தை ரொம்ப ஆழமா பதிஞ்சிச்சு. அதனால அது நான் போய் உட்கார போறதுக்கு முன்னால அவங்க இந்த வார்த்தை சொன்னோன்னா நான் வந்து அது ஒரு கனமா என்னுடைய இருதயத்துல அது வந்து ஏற்றுக்கொள்ளுகிற நிலைமை வந்துடுச்சு. ஸோ ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை கிடைச்சிருக்குது. சரி, அந்த நன்மைக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு அவங்க பிரதிஷ்டை பண்ணிட்டு அன்னைக்கு சாயங்காலம் அவங்க என்ன செய்தாங்கன்னா ஒரு மாருதி 800 அந்த வண்டியில அவங்க என்ன செய்தாங்கன்னா என்னுடைய மாமா, என்னோட கணவனார், இன்னும் எங்க குடும்பத்துல ஒரு நபர், அவங்க போதர் குடும்பம், உங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான், அவனுடைய பேர் சேகர், ரொம்ப அன்பா இருப்பான். அவனும் என்ன செய்தான்னா அவங்க கொண்டு விட்டுட்டு போறதுக்கு தான் சொல்லியிருந்தாங்க, ஆனா அன்னைக்கு உள்ள சூழ்நிலையெல்லாம் சரியான ஒரு தூக்கம் இல்லாததுனால அவங்க கூட போறதுக்கு அவனும் சேர்ந்து போனாங்க. தர்மபுரிக்கு அவங்க போகும்போது தர்மபுரிக்கு போகணும்னு பிளான் பண்ணி அவங்க போனாங்க. சேலம் பக்கத்துல வரும்போது ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்து காலையில வந்து இடிச்சிருக்கு. இடிச்ச உடனே அது அந்த ஸ்பாட்லயே அவங்க 3 பேரும் என்ன செய்திருக்காங்க, இறந்துருக்காங்க. இது வந்து அந்த நியூஸ் கலெக்ட் பண்ணுற அந்த சன் நியூஸ் காரங்க வந்து அந்த இடத்துல போகும்போது அவங்க அதை நியூஸ் கலெக்ட் பண்ணி சன் நியூஸ்லேயே அவங்க போட்டுட்டாங்க. ஏன்னா அந்த 2004 வருஷத்துடைய முதல் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு அதை பெருசுப்படுத்தி அவங்க போட்டாங்க. ஆமாம், அது வந்து எல்லா இடங்களிலும் பரவுக்கு அது ஒரு உலகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்கும் அது ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய நிலைமையில இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, எங்களுடைய அறிவுக்கு அது வந்தபோது அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையாக இருந்தது. ஏன்னா ஊழியத்தை தான் நான் பார்த்தேன், எல்லா காரியங்களை காட்டிலும் என்னுடைய மாமா செய்துட்டு இருந்தாங்க. அடுத்த ஊழியம் அவங்க தான் நிறைவேற்றப்படணும், எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அது அப்படியே தான் இருந்துச்சு. அப்போது இப்படி ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது என்னால் ஜீரணிக்க முடியலை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. நான் வர்ற வரையில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு காரியம், நான் உயிரோட தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன். ஒரு அற்புதம் செய்யுங்க. அது அடக்க ஆராதனையில் கூட நான் ஆண்டவர்கிட்ட அதுதான் கேட்டேன், ஆண்டவரே இன்னும் உங்களால் அற்புதம் செய்ய முடியும், நீங்கள் எனக்கு உயிரோட தாங்க. கடைசி அந்த அந்த பெட்டி மூடுறது வரையிலும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு காரியம், நீர் அற்புதம் செய்ய முடியும், நீர் எதையும் மாற்ற முடியும்னு சொல்லி நான் அதை தான் ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். இப்போ அந்த அடக்க ஆராதனையில் அந்த நடத்திட்டு இருந்த போதகர்கள் ஒரு போதகர், அது ஏஜி பாஸ்டருடைய தலைவர், அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா தேவன் தவறு செய்கிறவர் அல்ல இப்படி சொன்னாங்க. இந்த வார்த்தை சொன்னது அந்த சூழ்நிலையிலே எனக்கு காதில் தோணிச்சிச்சு. தேவன் தவறு செய்கிறவர் அல்லன்னு சொன்னோன்னே நான் என்னுடைய சூழ்நிலையை பார்த்தேன், ஆண்டவரே தவறு செய்கிறவர் அல்லையே அப்படின்னு சொன்னால் இது என்ன அப்படின்னு உள்ள ஒரு சூழ்நிலை எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் எனக்கு தொனித்துட்டு இருந்தாலும் 10 வருஷம் வரையிலும் அந்த வார்த்தையினுடைய ரகசியம் என்னால் புரிந்து கொள்ள முடியலை. 10 வருஷத்துக்கு பிறகு தான் ஆண்டவருடைய திட்டம் மேலே இருந்ததுனால தான் கர்த்தர் இதை அனுமதிச்சார் என்பதை ஆண்டவர் சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து இது பண்ணேன். ஆனால் என்னுடைய ஊழிய பாதையில் அது ஒரு பெரிய ஒரு வேதனை. ஊழியத்துக்கு ஆண்டவர் கொண்டு வர்றதுக்கே ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. பெரிய ஒரு சவாலாக ஒரே நாளையில் ஒரு பாஸ்டரையும் அவங்க பையனையும் சேர்த்து அப்படி பார்க்குறது கண்டிப்பாக மற்ற மனிதர்களாலேயே பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அது தொடர்ந்து அதை கிரகிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் தந்த ஒரு கிருபைன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, அப்படி அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு அப்போ வயசு என்ன?
என்னுடைய வயசு அப்போ எனக்கு 28 வயசு தான். 21வது வயசுல எனக்கு மேரேஜ் நடந்துச்சு. 7 வருஷம் தான் அவங்க கூட வாழ்ந்துருக்கிறேன். 28வது வயதில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்னுடைய ஆண்டி இங்கே இருக்காங்க, அவங்களுக்கு 69 வயது. என்னுடைய மகன் 2.5 மாதம். அப்போது அந்த சூழ்நிலைன்னு சொல்லும்போது சபையில் மேய்ப்பர்கள் இல்லாத ஒரு அனுபவம், எங்கள் குடும்பத்தில் தலைவர்கள் இல்லாத ஒரு அனுபவம், அது அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்று நான் சொல்வேன். வார்த்தையில விவரிக்க முடியாத ஒரு நிலைமை தான் அது நிலைமை. ஆனாலும் ஆண்டவர் உண்மையுள்ளவர். ஆமாம். அந்த சுச்சுவேஷன்லேயே ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஊழியத்தில் பயன்படுத்தியிருக்கிறாரு. அந்த சுச்சுவேஷனை விட்டு எப்படி வெளியே வந்தீங்க? அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷன்லேருந்து எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ நாள் எடுத்துச்சு உங்களுக்கு சபையில் வந்து ஆராதனை நடத்துறதுக்கு? ஏறக்குறைய 3 வாரம் தான் நான் வீட்டில் இருந்தேன். ஆராதனை இல்லாமல் நான் வீட்டில் இருந்தது 3 வாரம் தான். என்னுடைய தாய் என்னை ரொம்ப உற்சாகமாக்குனாங்க. தாயோடு சேர்ந்து ஸ்டேஜில் வந்து ஆராதனை நடத்த வச்சாங்க. இதுதான் என்னுடைய முதல் அனுபவம். நான் போதர் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் என்னை வந்து நான் ஸ்டேஜில் நின்று பழகுற ஒரு அனுபவத்தை எனக்கு கிடைக்கல. கீழே உட்காந்துருந்து பாடியிருக்கிறேன், கீழே உட்காந்துருந்து கீபோர்ட் போட்டிருக்கிறேன், கீழே உட்காந்துருந்து ப்ரேயர் நடத்தியிருக்கிறேன். இதுதான் என்னுடைய அனுபவமாக இருந்துச்சே தவிர ஸ்டேஜில் நின்று ஒரு ஆராதனை நடத்தின ஒரு அனுபவம் எனக்கு இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த 3வது வாரத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை, பிள்ளை பிறந்து ஒரு சரீரம் ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு வரல. ஆமாம், பிள்ளையும் ரொம்ப சின்ன பிள்ளை. அதுக்கப்புறம் இழந்த ஒரு சூழ்நிலையில டக்குன்னு ஒரு அதுக்குரிய வயசு இல்லை. ஆனாலும் விசுவாசத்தோட நான் என்ன செய்தேன்னா அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கால் வைத்தேன். கர்த்தர் அன்னைக்கு ஆரம்பித்தது இன்னைக்கு வரையிலும் ஆண்டோடைய கிருபையால் பலன் தந்த ஆண்டோடைய கிருபை. அது மாத்திரம் இல்லை, ஏறக்குறைய 1 வருஷம் எனக்கு ஒரு சரியான ஒரு முடிவு என்னால் எடுக்க முடியலை. என்ன முடிவுன்னா, இந்த சபையில் வந்து ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு சபை. ஏறக்குறைய என்னுடைய மாமா நாசரேத் ஊர்லேருந்து அவங்க தரிசனம் பெற்று இந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தியாகத்தோடு இந்த ஊழியத்தை அவங்க ஆரம்பித்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது உருவாக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு சபை. இப்போ அனுபவம் உள்ள ஒரு சபையில் அனுபவம் இல்லாத ஒருவர் வந்து நடத்துறதுன்னு சொல்லி ஒரு முடியாத காரியம். அப்போது நடத்துறதுக்கு எனக்கு ஒரு போதர் மகளாக இருந்தாலும் வசனங்கள் தெரிந்தாலும் அது ஏற்ற ஒரு பக்குவம் எனக்கு இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்போது 1 வருஷம் எனக்கு ஒரு பயங்கர ஒரு கேள்வி. நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறேன், வாலிப பொண்ணாக இருக்கிறேன், அநேகர்கிட்ட நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து இந்த சபை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குமா, முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறி எனக்குள்ளால பயங்கரமாக இருந்துச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏறக்குறை 1 வருஷம் முடியும் போது நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருக்காக நம்ம நின்று சாதிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் 1 வருஷத்துக்கு பிறகு தான் எடுக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு பலன் தந்தார். அந்த தீர்மானம் எடுத்த பிறகு தான் எனக்கு சோதனைகள் பெருகுனது. ஆனால் அந்த தீர்மானம் எடுத்த உடனே நான் செய்த ஒரு காரியம் என்னன்னா, என்னோட பெற்றோரை நான் வாலண்டரியாகவே கூப்பிட்டு நான் அவங்கள்ட்ட சொன்ன ஒரு காரியம், நீங்கள் எந்த விதத்திலும் என்ன குறித்தோ என் மகனை குறித்தோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படவே கூடாது. உங்களால் முடிஞ்சால் ஊழியத்தில் எனக்கு உதவி செய்யுங்க, கர்த்தர் என்ன பார்த்துக்கொள்வா, எங்களை பார்த்துக்கொள்வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் சொன்ன உடனே என்னோடய தகப்பனார் வந்து உடனே அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா ஊழியத்தை நேசிக்கிறதுனால அவங்க உடனே அதை ஏற்றுக்கொண்டாங்க. என்னுடைய தாயார் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அவங்க அம்மா இல்லை, ஆமாம், அவங்க வந்து பெண் பிள்ளையாக இருக்கிறதுனால பாதுகாப்பு இல்லை, எப்படி இந்த அதுவும் ஒரு காடு பகுதி, ஒரு பாதுகாப்பில் அது ஒரு பகுதி, அது எப்படி அவங்க அதை சமாளிக்க முடியும் என்று சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. ஆனால் இந்நாள் வரையிலும் என்னோட பெற்றோர் வந்து அந்த விஷயத்தை குறித்து அவங்க வேதனைப்படுத்தினதே இல்லை. அவங்க ஊழியத்தில் எனக்கு உறுதுணையாக நல்ல ஆலோசனை கொடுத்து எனக்கு வழி நடத்தினாங்க. அது எனக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்துச்சு. ஒரு சாதாரண பலத்தோட இல்லைன்னா ஒரு மனுஷ பலத்தோட நம்ம நின்னோம்னா கண்டிப்பாக இந்த ஒரு காரியத்தை பார்த்துட்டு 3வது வாரத்தில் சர்ச்சை ஆராதனையில் வந்து நிற்கவே முடியாது. அது தேவ பலன், தேவன் கொடுத்த பலன்.
அது மாத்திரம் இல்லை, நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக இருந்து இந்த ஊழியத்தை நடத்துறது, ஒரு சபை தலைவியாக இருக்கிறது, அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்களா முதல்ல? இந்த சம்பவம் நடந்து ஏறக்குறைய 2 வருஷம் எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா அந்த அனுதாபத்தினால எல்லாருடைய கோஆப்ரேஷன் எனக்கு கிடைச்சு. சரி சரி. விசுவாசிகள் எல்லாருமே எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நான் எந்த ஒரு உதவியும் அவங்க செய்கிறதுல ஒரு குறையும் வைக்கலை. அந்த 2 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் அவங்களுக்குள்ளால பெண் சபையை நடத்தக்கூடாது, பெண் அதிகாரத்துக்கு நாங்கள் கீழ்ப்படி ரொம்ப கஷ்டம், அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவங்க வந்தாங்க. அப்போது அந்த சூழ்நிலையில் எனக்கு மற்ற உதவிகளை காட்டலாம், இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எல்லாரும் இருந்தும் எனக்கு இல்லாத போல் ஒரு அனுபவத்துக்கு நான் தள்ளப்பட்டேன். விசேஷமாக நான் சொல்வேன்னா ஒரு சிங்கக்கேபி போன்ற ஒரு அனுபவம். அப்படின்னா எனக்கு ஆதரவற்ற ஒரு நிலைமை, யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். ஒரு 3 வாரம் என்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கப்புறம் யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்களே வந்து வருகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்தார். ஆமாம். ஆனால் அந்த கண்டினியூஸாக ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் முடிகிறது வரையிலும் அந்த சோதனை என்னுடைய வாழ்க்கையில. ஆனாலும் தேவ திட்டம் உங்களை தான் நடத்தணும்னு இருக்கிறப்ப யாரும் அதுல தடையா வர முடியல. ஆனா கர்த்தருடைய கிருபை கூட இருந்துச்சு, ஆச்சரியமா நடத்தினார். இதை ஒருவேளை நிறைய பேர் என்னுடைய இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம், சாட்சி கேட்டுட்டு இருக்கலாம். அவங்களுக்கும் நான் தைரியமா சொல்ல முடியும், தேவன் யாரை முன் குறித்து வச்சிருக்காங்களோ அவங்கள நடத்துவது அவருடைய கரத்துல இருக்குது. அது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அது பெண்ணோ ஆணோ, அது கர்த்தர் அவங்க மேல வச்சிருக்கிற ஒரு கிருபை, தேவ திட்டம் அப்படி இருக்கா அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்டவங்க தைரியமா கர்த்தரோட ஊழியத்தை செய்யலாம். கர்த்தர் அவங்கள வழி நடத்துவார். அதுக்கு நான் சாட்சியா நான் சொல்ல முடியும். கர்த்தர் இவ்வளவாய் உங்களை நடத்தி வந்திருக்காரு. சரி, நம்ம ஒரு சபையின் ஊழியரா மாறிட்டோம். நம்ம சபையின் ஊழியரா இருக்கும்போது நம்ம எக்யூப் பண்ணிக்கணும், அதாவது நம்ம ஒரு சில காரியங்களை வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்களா, ஏதாவது பண்ணீங்களா? ஆமா, ஏறக்குறைய 4 வருஷம் முடிகிற அந்த சூழ்நிலையில் வரும்போது வேதாகம கல்லூரி தொடர்ந்து என்னுடைய வசனங்களை பெருக்கி கொள்ளணும், வேதா வசனங்களை அறியணும் என்ற ஒரு ஆசை எனக்குள்ள அந்த தாகத்தை தந்துட்டாரு. அதுக்கு பிறகு நான் 4 வருஷம் ஏறக்குறைய 5.5 வருஷம் நாகர்கோவிலில் நடந்த விஷன் தியாலஜி செமினரி என்று சொல்ற காலேஜில் ஏறக்குறைய 5.5 வருஷம் படிக்க, சபையும் நடத்திட்டு பிள்ளையும் பக்கத்தில் கவனிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டு வந்தேன். 2 வாரத்திற்கு 2 கிளாஸ் அப்படி இருக்கும். அந்த வேதாம கல்லூரிக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து நான் படித்தேன். நம்ம வில்லேஜ்ல இருந்து போகிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம் தான், போக்குவரத்துக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு சகோதரி அவங்க ரொம்ப நேசிப்பாங்க, அவங்க வந்து என்னை கொண்டு வர்றதுக்கு எல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அது ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபைன்னு தான் நான் சொல்வேன். அது மட்டும் இல்லை, அது காலங்களில் எம்ஏ, எம்டியூ, எம்டிஹெச் இப்படி பட்டங்களை பெறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அது முடித்த பிறகு எனக்குள்ளால ஒரு தாகத்தை கர்த்தர் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, என்னுடைய ஸ்ரேஷ்டனுடைய மனதுக்குள்ளாலே அந்த தரிசனம் இருந்துச்சு. ஒரு வேதாகம கல்லூரி இந்த காம்பவுண்டுக்குள்ளால நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உள்ளால இருந்து அந்த தரிசனத்தை கர்த்தர் எனக்குள்ளாலையும் கர்த்தர் ஊற்றியிருந்தார். அப்போ இது முடிஞ்ச அந்த காலகட்டத்தில் நான் அந்த வேதாம கல்லூரி ஆரம்பிக்கணும்னு ஒரு உந்துதல் எனக்குள்ளால வந்துச்சு. அப்போ பல விதத்துலையும் எனக்கு ஒரு தடைகள் இருந்தாலும் என்னுடைய தகப்பனார் வந்து அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அது ஆலோசனை கொடுக்க, அதுக்கு உற்சாகமாக்க, அதுக்கான ஸ்டெப்புகள் எடுக்க என்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரி, அவங்க குடும்பம், இவங்க எல்லாருமே எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிற பாஸ்டர் மாதிரி அவங்களும் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. முதல் ஜபத்தை பண்ணி அதை ஆரம்பித்தாங்க. வெறும் 3 மாணவர்கள் தான் அன்னைக்கு இருந்தாங்க. அந்த 3 மாணவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள சோர்வு வரல. அதை வைத்து ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த ஏறக்குறை இன்றைக்கு 9 வருஷமாக நடந்துட்டு இருக்குது. அநேக பிள்ளைகள் வந்திருக்காங்க, உருவாக்கப்பட்டிருக்காங்க. சந்தோஷம். நீங்க வேத காலேஜில், அதாவது காலேஜில் போய் கற்றுக்கிட்டு தன்னைத்தானே உருவாக்குறதுக்கு ஒப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம இன்னும் அநேக பிள்ளைங்க கிறிஸ்துவுக்குள்ள உருவாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த ஊழியத்தை ஆண்டவரை ஆசீர்வதிக்கட்டும். அதோட சேர்த்து இன்னும் அது ஒரு வளர்ச்சி என்னுடைய வாழ்க்கையில.
சபைக்கும் அது ஒரு வளர்ச்சியா இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் இயேசு விடுவிக்கிறார் அவங்க நடத்திட்டு இருக்க வேதாம கல்லூரியில் போதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாண்டு கொடுத்தார். ஏலிம் வேதாம கல்லூரியில் பணக்குடியில் நடக்கிற ஏலிம் வேதாம கல்லூரியில் போதிக்கிறதுக்கும் கர்த்தர் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். இப்படி அங்காங்கே அநேக இடங்களில் தெரியப்படாத இடங்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு, சுவிசேஷமாக சொல்வதற்கு, சாட்சியாக அறிவிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு வாய்ப்பை கொடுத்தார். ஆனால் திருமணத்துக்கு முன்பாக ஆண்டவர் 4 முக்கியமான காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருந்தார். ஒன்று என்னன்னா, எங்கே நீ அறியாத இடங்களுக்கு நான் உன்னை கொண்டு போவேன் அப்படின்னு சொன்ன வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தை, நீ அநேக ரகசியங்களை நீ வெளிப்படுத்துவா, கைகளை வைக்கும்போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவாங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறாரு. ஆனால் ஒன்று மட்டும், இன்னும் அநேக இடங்களில் கர்த்தர் அறியப்படாத இடங்களில் கொண்டு போவேன் என்று சொல்ற வார்த்தைகளை கர்த்தர் பயன்படுத்துவாரு. காத்திருக்கிறேன், கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். அவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் நடத்துவார். இன்னும் சொல்ல போனா சபையில வளர்ச்சின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா, ஆண்டவர் என்னோட பேசின காரியம் ஆரம்ப காலத்தை காட்டிலும் ஒரு முன்னேற்ற பாதைக்கு வருவதற்கு காரணம், பண்டிகையை 3 தடவை ஆசரிக்கணும், 3 முறை ஆசரிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அப்போ 4 மாதத்துக்கு ஒரு முறை, ஒரு வாரம் உபாச ஜபங்கள் ஏற்படுத்தி அநேக போதகர், அபிஷேகம் பண்ணப்பட்ட போதகர்களுக்கு வர அவங்களை உற்சாகமாக்க 7 நாளும் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கொண்டு வந்து அவங்கள ஜபத்தின அந்த காலங்களுக்கு பிறகு சபையில பெரிய மாற்றத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. அநேகர் ஆவிக்குள்ளாக மாறுகிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. சத்ருவின் சேனையை ஆண்டவர் தகர்த்தெறிந்து ஒரு வளர்ச்சியை என்னோட ஆவிக்குரிய கண்ணால பார்க்க முடிஞ்சிச்சு. அநேகர் அதனால பிரயோஜனப்பட்டாங்க. தேசத்து ஜனங்களும் அதில் விடுதலை பெற்றதை என்னால் ஆவியில உணர முடிஞ்சு. இன்னும் நான் சொல்ல போனா, அநேக ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு, சபையில் ஏற்ற காலங்களில் திருமணங்கள் நடக்கிறதுக்கு ஒரு குறை இல்லாமல் சபை என்ன சொல்ல, ஒரு மனுஷன் செய்ய முடியாது, ஆனால் தேவனே நின்று ஆச்சரியமாக இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறார். அது ஒரு உன்னதமான காரியம். முழு பொறுப்பு அவரே ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு ஒரு சாதாரணமான ஒரு காரியத்தை செய்கிறது மூலம் அவர் அசாதாரணமான காரியத்தை நிறைவேற்றி வர்றதை என்னால் பார்க்க முடிகிறது. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின். நீங்கள் இத்தனை வருஷமாக 14வது வருஷம் இத்தனை வருஷமாக நீங்கள் ஊழியம் செஞ்சுருக்கீங்க. சோர்வில்லாமல் இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் நான் தைரியமாக சொல்ல முடியும், விசுவாசத்தோடு நான் ஜபித்த அதிகால ஜபம், தனிப்பட்ட ஜபம். இந்த ஜபங்கள் தான் என்ன இவ்வளோ உற்சாகத்தை கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கிற ஜபங்கள். இந்த ஜபங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு நேராக வழி நடத்தி இருக்குது. ஸோ கர்த்தர் நன்மையை செய்திருக்கிறார், இம்மட்டும் நடத்தி இருக்கிறார், இனியும் அவர் நடத்துவார். அவருடைய வசனங்கள், அவருடைய வார்த்தைகள் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாக இருந்து நடத்துவார். பாஸ்டர் அம்மாட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்டுருவோம். அம்மா, நீங்கள் உங்களோட ஊழிய அனுபவங்கள் பற்றி ஒரு சின்ன காரியத்தை சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாலிப வயசுலே என்னுடைய எண்ணம் எப்படியாவது கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். நான் ஊழியன்னா சபையில் செய்யணும்னு நினைக்கல, ஏதோ ஒரு சுசேஷ ஊழியம் மாதிரி அப்படி செய்யணும் அப்படின்னு என்னுடைய மனதில் நினைவு. ஆனால் தேவன் நடத்துனது எப்படின்னா, என்னைய வாலி வயசுல அப்படி நினச்சி ஜெபம் பண்ணுவேன். தேவன் நடத்துனதுன்னா முத என்னைய கேட்டு வந்ததே ஊழியக்காரன். அப்போ ஊழியக்காரர் கேட்டு வரும்போது மனசுக்குள்ளே நினைத்தேன், நான் ஊழியக்காரருக்கு ஒரு மனைவியாக என்னை நீர் நியமிக்கக்கூடாது. நான் அதுக்கு தகுதியும் இல்லை. நான் கேட்டதை நீர் இப்படி ஒரு ஊழியக்காரரை கொண்டு வந்திருக்கிறது. அப்போ எனக்கு அதில் ஒரு பதிலும் கிடைக்காட்டாலும் தேவன் நியமித்ததை அதிக சீக்கிரமாக அவங்க எவ்வளவு இது பண்ணாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக ஒரு திருமணமும் நடக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த திருமணம் நடந்த நாள் இந்த நிமிஷம் வர ஆண்டவர் அவருடைய சித்தப்படியே வழி நடத்தி
குடும்பமாக்கி பிள்ளையும் தந்து பிள்ளைகளுக்கு பிள்ளைகளையும் கொடுத்து அப்படி இருக்கும் சமயத்தில் என் மகன் வந்து நான் அவன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அவனை கேட்டு வாங்கினதே ஊழியத்துக்கு. சரி சரி. அப்போ அந்த சமயத்தில் அந்த நான் இப்போ கட்டில் பக்கத்துலேயே இருந்த ஆள்கள் சொல்லுவேன். அப்போ சொல்லுவான், அங்கங்கே நடப்பான், என்னை ஒவ்வொரு மிதிப்பான். நான் ஊழியம் செய்ய நீ பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு. நீ ஊழியம் தான் செய்ய போகிறா அப்படின்னு திரும்பவும் மிதிப்பான். அப்படி மிதிப்பட்டாலும் என் மகன் ஊழியம் செய்ய ஆண்டவரே நீர் எப்படியாவது ஊழியத்துக்கு தான் ஒப்பு கொடுத்துருக்கோம், அதனால செய்யணும். என்னை கருவிலே நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், நீர் ஊழியம் தான் செய்யணும். அப்போது அவன் ஊழியம் செய்ய மாட்டேன்னு சேலம் அங்கே இங்கெல்லாம் போய் அலைஞ்சான். ஆனாலும் தேவன் விடலை. தேவன் தெரிந்து கொள்ளுதலின்படி தெரிந்து விட்டார் இல்லையா? தேவன் விடாமல் என் கண்ணீரின் ஜெபத்தையும் கேட்டு அவனை ஊழியத்தில் ஸ்திரப்படுத்தி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையும் ஊழியக்காரியாகி கொடுத்து இது வரைக்கும் ஊழியம் இந்த இடத்துல நடக்கணும்னா அவருடைய ஒரு கிருபையும் சுத்தமும் இல்லாமல் கொஞ்சமும் தடைபடாமல் நடத்தி தந்திருக்கிறார் ஆண்டவர். அவர் பெரியவர். என்னுடைய வாலி வயசில் நான் என்ன ஜெபம் இந்த ஊழியம் நடக்குங்க ஊழியத்துக்காக நான் பிரயாசப்படல. ஆனாலும் எனக்கு தேவ பக்தியுள்ள ஒரு மனுஷனை தரணும்னு நான் ஜெபிச்சதுக்கு ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனையும் தந்து ஒரு ஊழிய பாதையிலேயே என்னை நடத்தி இது வரைக்கும் அவருடைய சித்தப்படி வழி நடத்தி வர்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அழகா ஒரு பையனை கொடுத்து அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பையனா கொடுத்து அதை ஆசீர்வதிச்சு அவர் ஆசீர்வதிச்சு இவ்வளோ நாளும் எத்தனையோ சோதனைகளின் வழியாக வந்தாலும் 2 பேரையும் ஒரு குறைவில்லாமல் நடத்தியிருக்கிறாரு. ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் ஒரு நாளும் தவறு செய்கிற தேவன் அல்ல, அவர் சரியானது செய்கிறவர். அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தின்படி பிள்ளைகளை நடத்தியிருக்கிறாரு. இப்போ அவங்க 2 பேரையும் சந்தோஷத்தில் வச்சுருக்கிறாரு. நிறைய விதங்களில் நீங்கள் பாடுகள்லையும் கஷ்டத்துலேயும் வந்திருந்தாலும் இப்போ ஆண்டவர் நன்மை செய்தார், ஆண்டவர் எங்களை நடத்தி வந்தாருன்னு சொல்லி அவருக்கு துதியை செலுத்துகிற சூழ்நிலைக்கு ஆண்டவர் வந்திருக்கிறாரு. இதை பார்க்குற யாராக இருந்தாலும் எந்த விதத்தில் இருந்தாலும் எந்த இழப்புகளின் மத்தியில் நம்ம போனாலும் அந்த இழப்புகளின் மத்தியிலையும் நம்மளை தாங்குகிற ஒரு கர்த்தர் உண்டு. அதனால் எந்த இழப்பாக இருந்தாலும் கர்த்தருக்காக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு போனோன்னா கண்டிப்பாக அந்த எண்ணத்தை அந்த காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ பாஸ்டம்மா ஒரு சின்ன ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே இந்த நிமிஷ நேரங்களில் நாங்கள் பேசிக்கொண்ட காரியம் ஆண்டவரே நீர் கேட்டிருக்கிறீர்களாவே. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே நீர் கேட்டிருக்கிறீரப்பா. அதன்படி ஆண்டவரே நீர் இந்த ஊழியத்தை நீர் பொறுப்படுத்தி இந்த நிமிஷம் வரை நீர் நடத்தி நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இன்னும் இந்த ஊழியத்தை நீர் பொறுப்படுத்தி இன்னும் நீர் இந்த ஊழியத்தை மென்மேலும் ஆசீர்வதித்து ஆத்மாக்களை ஆண்டவரே நிறைய இந்த பாஸ்டர் சொல்லுவாங்க, இந்த கோட்டை இந்த ஏதேன் நகரே ஏதேன் கோட்டைக்குள்ளே ஆத்மாக்கள் நிறைய இருக்க வேணும் என்று எப்பவும் சொல்லி ஜெபம்வாங்க. அதே மாதிரி இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள இந்த இடம் முழுவதும் ஆத்மாக்களால் நிறைத்து நீர் இந்த இடத்தை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று கெஞ்சிரோம்ப்பா. உண்மை ஸ்தோத்தரிக்கிறோமப்பா, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நேரத்துக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன நாட்கள்லாம் நீர் எங்களை வழி நடத்தி நீர் அதை நினைத்து உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இனிமேல் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் கரத்தினால் எங்களை ஒவ்வொரு இமைப்பொழுதும் நீர் வழி நடத்த இந்த சபையை நீர் பொறுப்படுத்தி நடத்த உம்முடைய மகளை நீர் பலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. நீர் முன் செல்லும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கள் எங்கள் ஜீவனில் நல்லது. ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராம்.